எல்லாருக்கும் வணக்கம். நவராத்திரி சீரீஸில் நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பார்த்துட்ருக்குறோம். நவராத்திரியினுடைய முதல் நாள், 2ஆம் நாள் என்ன நைவேத்தியம் இதெல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நவராத்திரியினுடைய 3ஆவது நாள் வழிபாடு என்ன பண்ணணும், நிறம், கோலம், நைவேத்தியம், மலர், இதை பற்றி முழு விவரம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நவராத்திரியை பற்றிய வீடியோ நான் பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நவராத்திரி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். எல்லாமே நான் எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 3ஆம் நாள் செப்டம்பர் 24 நாளைக்கு தான் 3ஆம் நாள் தொடங்குது. அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு. நவராத்திரியினுடைய 3ஆம் என்பது துர்க்கை வழிபாட்டினுடைய நிறைவான நாளாக சொல்லப்படுகிறது. வீரம் வெற்றியை பெறுவதற்கான நிறைவான நாள் என்பதால் இந்த நாளில் பராசக்தியினுடைய சக்தி வாய்ந்த வடிவத்தையும் வெற்றியை தரக்கூடிய தேவியின் வடிவத்தையும் வழிபடுவது சிறப்பு. நவராத்திரியினுடைய 3ஆம் நாள் வழிபாடு என்பது வாழ்வில் இருக்கும் நெருக்கடியான நிலைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக சொல்லப்படுகிறது. நவராத்திரியினுடைய 9 நாட்களும் முப்பெரும் தேவியர்களையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவதற்கான ஒரு காலமாகும். நவராத்திரியினுடைய முதல் 3 நாட்கள் அம்பிகையை துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. நவராத்திரியினுடைய முதல் நாளில் அம்பிகையை மகேஸ்வரியாகவும், 2ஆவது நாளில் ராஜராஜேஸ்வரியாகவும் வழிபட்டு மகிழ்ந்தோம். 3ஆம் நாள் என்பது துர்க்கை வழிபாட்டினுடைய நிறைவு நாளாகும். இதனால் இந்த நாளை காளி வழிபாடு என்று சொல்லுவது உண்டு. நவராத்திரியினுடைய முதல் 3 நாட்களும் வீரத்தை போற்றும் வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு முதலில் இருக்க வேண்டியது தைரியமும் மன தெளிவும் தான். அதனால்தான் நவராத்திரியினுடைய துவக்கத்திலேயே வீரத்திற்கான தெய்வமான அன்னை பராசக்தியை வழிபடுகிறோம். இவள் வெற்றிகளை தந்து நம்முடைய வாழ்வில் இருக்கும் தீமைகளை அழித்து அருளை வழங்கக்கூடியவளாக காட்சியளிக்கிறாள். அம்பிகையினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த உக்கிர வடிவமாக கருதப்படுவது காளி. காளியை துஷ்ட சக்திகளின் தெய்வமாகவும் பலர் நினைப்பதுண்டு. இதனால் பெரும்பாலானவர்களுக்கு காளி என்பதுமே பக்தியை விட பயம்தான் அதிகமாக வரும். ஆனால் உண்மையில் காளி தேவி சாந்த குணம் உடையவள். தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னை நம்பி சரணடைபவர்களுக்கு யாராவது ஏதாவது தீங்கு செய்தாலோ, ஏதாவது துன்பம் என்றாலோ உக்கிர வடிவமாக மாறி கோபம் கொள்ளுபவளும் காளிதான். இதனால் நம்முடைய தாங்க முடியாத துயரம், கஷ்டங்கள் தீர வேண்டும், இறைவாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேண்டும் என்பவர்கள் காளி வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. இந்த ஆண்டு நவராத்திரியினுடைய 3ஆம் நாள் செப்டம்பர் 24ஆம் தேதி அமைந்துள்ளது. நவராத்திரியினுடைய 3ஆம் நாளில் அம்பிகையை வாராகியாக வழிபட வேண்டும். வாராகி அல்லது வராகி என்பவள் வராக மூர்த்தியினுடைய பெண் வடிவம் என்றும், இவளே அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக இருந்து அன்னையை வெற்றி பெற்று தந்தவள் என்றும் புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த நாளில் வீரம், ஆற்றல், வெற்றி ஆகியவை கிடைப்பதற்காக வராகியை வழிபடுவது என்பது சிறப்பு. இந்த வராகியை அம்மனை நவராத்திரியின் 3ஆம் நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியினுடைய 3ஆம் நாள் அம்பாளினுடைய பெயர் வாராகி. மலர் சம்மங்கி மலரால் அலங்காரம் செய்ய வேண்டும். இலை துளசி இலை, நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தானியம் காராமணி சுண்டல், பழம் பலாப்பழம், ராகம் காம்போதி ராகம், நிறம் நீல நிறம். நவராத்திரியினுடைய 3ஆவது நாளில் ஸ்ரீ வாராகி மாலையை பாராயணம் செய்வது என்பது மிகச் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இந்த நாளில் அம்பிகையை 4 வயது சிறுமியாக கருதி வழிபட வேண்டும். வாராகி அன்னைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது என்பது மிகச் சிறப்பான ஒன்று. சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் க்ரீம் காளிகாயை நமக, ஓம் தும் துர்காயை நமக, ஓம் ஜெயந்தி மங்களகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவதாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது அம்பாளினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதில் எந்தவித ஐயமும் இல்லை. அம்மா அப்படின்னாலே நமக்கு நல்லதை செய்கிறவ மட்டும்தான். அம்மா அழைச்ச குரலுக்கு ஓடி வரக்கூடியவ தான் அம்மா.
அது தாய் மட்டும் இல்லை, கடவுளாக இருக்கக்கூடிய அம்பாளுக்குமே அது பொருந்தும். நம்ம அம்மான் மன உருகி கூப்பிடும்பொழுது கண்டிப்பாக அவள் மனசு உருகி நமக்கு எல்லாமே தருவா. நீங்களும் நிச்சயமாக மனமுருகி வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம முதல் வாராகி கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் நாளில் வாராகி அம்மனுடைய அலங்காரம் தானே பார்க்குறோம். அதனால முதல் வாராகி அம்மனை பற்றி கோவிலை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். முதல் வாராகி அம்மன் கோவிலை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ பார்க்கலாம். ஆதிசக்தியினுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு படைத்தளபதியாக இருந்தவள் தான் இந்த வாராகி. வாராகியை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாராகி அம்மன் கோவில் அப்படிங்கிறதுல இன்னுமே குழப்பம் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கிற வாராகி அம்மன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய வாராகி, காசியில் இருக்கக்கூடிய வாராகி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வாராகி அம்மன் கோவில் அப்படிங்கிறது இருக்குது. உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலை பற்றி நம்ம இப்போ விரிவான தகவலை பார்க்க போகிறோம். ஏன் உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய வாராகியை மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவள் சுயம்புவா வந்ததுனால முதல் வாராகி அம்மன் கோவில் அதுதான் அப்படிங்கிற மாதிரி பலவாரியான ஒரு பேச்சு இருக்குது. அதனால தான் உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய வாராகியை பற்றிய தகவல் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். முதல் வாராகி அம்மன் கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். பழமையானதும் மிக சுயம்புவாக தோன்றியதுமா இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மங்கை மாகாளி என்ற பெயருடன் வாராகி அம்மன் அழைக்கப்படுகிறாள். மங்களநாத சுவாமி கோவிலின் காவல் தெய்வமாக இவள் காட்சியளிக்கிறாள். உலகினுடைய முதல் சிவாலயம் என்று கருதப்படக்கூடிய உத்தரகோச மங்கை மங்களநாதர் சுவாமி கோயிலுக்கு காவல் தெய்வமாக இந்த வாராகி அம்மன் வீற்றிருக்கிறாள். சிவன் கோவில் திருவிழாக்கள்ல முன்பாக வாராகி அம்மனுக்கு பூஜை செய்த பின்னரே விழாக்கள் தொடங்கும் வழக்கம் உள்ளது. பிரம்மா உருவாக்கிய கோவில் படைப்பு கடவுளான பிரம்மா ஒருமுறை செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் தேட சிவபெருமானின் ஆணைப்படி இந்த வாராகி அம்மனுக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டதாக தல புராணங்கள் கூறுகிறது. அம்மனினுடைய திருமேனி மற்றும் வழிபாடு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள வாராகி அம்மன் 6 அடி உயரத்தில் 8 திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளினுடைய அம்சமாக காட்சி தருகிறாள். பன்றி முகம் கொண்டவளாக இருக்கிறாள். வலது காலை குத்தி வைத்து இடது காலை தொங்கவிட்டு உக்கிரமான கோலத்தில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறாள். உடனிருக்கும் விநாயகர் அம்மனின் உக்கிரத்தை குறைத்து பக்தர்களுக்கு அருள் வழங்குவதற்காக அவரது இடதுபுறத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். வேறு எந்த கோவிலிலும் இவ்வாறு விநாயகர் அருகே வாராகி அம்மனை காண முடியாது என்பது இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பு. மஞ்சள் பரிகாரம் அப்படிங்கிறது இந்த கோவில்ல நடக்குது. மஞ்சள் கிழங்கை அரைத்து அம்மன் பாதத்தில் சாற்றும் வழக்கம் அப்படிங்கிறது இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறது. வாராகி அம்மன் சப்த கன்னிகளில் ஒருவராகவும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியினுடைய படைத்தலைவியாகவும் கருதப்படுகிறார். இவரை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் வரும் தோல்விகள் அவமானங்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இந்த வாராகி அம்மனை நம்ம கும்பிடும் பொழுது இந்த பரிகாரத்தை பக்தியுடன் செய்தோம் அப்படின்னா 3 to 6 மாதங்களுக்குள்ள கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களினுடைய ஆழ்ந்த நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மன் பாதத்தில் சாத்தப்பட்ட மஞ்சளை பிரசாதமாக பெற்று அதை சிறிதளவு எடுத்து 3 நாட்கள் சாப்பிடலாம். பெண்கள் அந்த மஞ்சளை உடலில் பூசி குளித்தும் கொள்ளலாம். கோரிக்கை நிறைவேற தொடர்ச்சியாக 5 அல்லது செவ்வாய் வெள்ளிகளில் இந்த பரிகாரத்தை செய்து வந்தோம் என்றால் மிகச் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் கடையில் வாங்கக்கூடிய மஞ்சள் பொடியை பயன்படுத்தக்கூடாது. கோவிலுக்கு வந்து அங்குள்ள அம்மியில் மஞ்சள் கிழங்கை அரைத்து அம்மனுக்கு சாற்ற வேண்டும் என்பதே இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய தாத்பரியம். இந்த பரிகாரம் எதற்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பணம், சொத்து பிரச்சனை, வழக்குகள், நோய் நொடிகள் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்காக பக்தர்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர்றாங்க. உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய இந்த வாராகி மிகவும் சக்தி வாய்ந்தவளாக சொல்லப்படுகிறாள். உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய வாராகியை பற்றி நம்ம எல்லா தகவலுமே பார்த்தாச்சு.
நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்து போக முடிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க. மிக பழமையான சிவாலயம். இப்போ வந்து போன வருஷத்துக்கு வருஷம் நான் போனேன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உத்தரகோச மங்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய தகவல் இருக்குது அந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு. நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. வாராகி அம்மனையும் சரி சிவபெருமானையும் போய் வணங்கி விட்டு வாருங்கள். முதல் சிவாலயம் என்பது உத்தரகோஷ மங்கை தான். அதனால 2 பலன்களும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது இருக்குது. மிகப்பெரிய கோவில். அந்த கோவில் பார்க்கவே ரொம்ப அமைதியாக ரம்மியமாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.